எனக்கு அரியர் இருக்கிறதுனால கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கு நான் செலக்ட் ஆகல, வெளியே போனா எனக்கு வேலையே கிடைக்காதுன்னு சொல்லி எல்லாரும் என்ன டிப்ரெஷனுக்கு ஆளாக்குறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல வேலை கிடைக்கலன்னா அவ்வளவுதான். வெளியே எவ்வளவு பெரிய ரிசெஷன் நடந்துட்டு இருக்கு தெரியுமா மார்க்கெட்ல. இப்படின்னு திடீர்னு கெரியர் கைடன்ஸ் பண்ற சில பேர் வருவாங்க. இதுக்காக அவங்க லட்சமா கடன் வாங்கி படிக்க வச்சேன் இப்படின்னு சொல்ற நம்ம அப்பா அம்மா 4 வருஷமா நம்ம கூடயே தான் சுத்திட்டு இருப்பான். ஆனா அவன் மட்டும் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல செலக்ட் ஆயிட்டு இப்படி செலக்ட் ஆனு தெரியல மச்சி இப்படின்னு சொல்ற சில ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஆளுங்கனாலே இந்த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டை சுத்தி ஒரு பயங்கரமான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது எல்லாருக்குமே. இந்த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்னா என்ன, இது எப்படி நடக்கும், எதுக்காக இதை வைக்கிறாங்க, இதை வச்சு சில கம்பெனிஸ் அண்ட் காலேஜஸ்லாம் எப்படி கோடியா சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஷேடி பிசினஸே இங்க நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி யூடியூப்ல தனி வீடியோவா ஒரு நாள் போடுறேன். கேம்பஸ்ல பிளேஸ் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் முக்கியமா அவங்க சுத்தி இருக்க எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள். ஃபர்ஸ்ட், கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல போய் உட்கார்ற எல்லாருமே செலக்ட் ஆகிறது கிடையாது. 2, கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் செலக்ட் ஆன உடனே ஆஃபர் லெட்டர் கொடுத்துறது கிடையாது. நிறைய பேர் 1 வருஷம் 3 வருஷம் ஆகியுமே இன்னும் ஆஃபர் லெட்டர் வராம வீட்டுல உட்காந்துட்டு இருக்காங்க, எனக்கு தெரியும். 3வது, நீ கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல வந்தாலும் சரி, ஆஃப் கேம்பஸ் டிரைவ்ல வந்தாலும் சரி, எதுல வந்தாலும் சரி, 2 பேருமே நீங்க பார்க்க போறது ஒரே வேலை தான். 4வது, கடைசியா இந்த क्वेश्चन எனக்கு வந்த பிறகு எங்க ஆபீஸ்ல இருக்க நிறைய பேர்ட்ட நான் விசாரிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சது, கேம்பஸ் டிரைவ்னால உள்ள வந்த எம்ப்ளாயிஸ் வந்து ஓவரால் எம்ப்ளாயிஸ்ல ஒரு 40 to 45% தான். மீதி 50 to 55% எல்லாருமே இந்த மாதிரி ஆஃப் கேம்பஸ் டிரைவ்ல வந்தவங்களோ இல்ல வேற மாதிரி ரெக்ரூட்மெண்ட்ல வந்தவங்க தான். சோ கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் மட்டுமே தான் வாழ்க்கை கிடையாது. அது இல்லாம வேலை வாங்குறதுக்கு நிறைய வழி இருக்குது. சோ டோன்ட் லூஸ் ஹோப். அண்ட் இந்த மாதிரி சுத்தி இருக்கவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு don't get into depression.